மஞ்சம் என்றால் என்ன? பெருமான் எழுந்தருளக்கூடிய குமரி இருவர் குலவி அணைய. அனைவருக்குமே வணக்கம். நல்லூரானுடைய 10ஆம் திருவிழா மாலை பொழுதுல மீளவும் சந்திக்கிறோம். இன்றைய இந்த 10ஆம் திருவிழா இருந்து நல்லூரானுடைய பெரும் திருவிழாக்கள் ஆரம்பமாகின்றது. இன்றைய நாளில் திரண்டு வரக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் நல்லூரானுடைய மஞ்சம் இன்றைக்கு அசைந்து வரப்போகிற அங்கே நீங்கள் பார்க்கலாம். ஆலயத்தினுடைய முன்பகுதியில் நிறுத்தி வைக்கப்படக்கூடிய நல்லூரானுடைய அந்த மஞ்சத்தை பார்க்குறீங்க. இன்றைக்கு 10ஆம் திருவிழா. இவ்வளவு நாளாக தங்கவேல் பெருமானாக வந்து எங்களுக்கு காண்பித்தவர் இன்றைய நாளில் வேலேந்திய முத்துக்குமரனாக வள்ளி தெய்வானை சமேதர் அருகமர்த்தி இன்றைய நாளில் அருட்காட்சி எங்களுக்கு தரப்போகிறார். பேரருள் காட்சியெல்லாம் இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிறோம். அதோடு தனித்துவமான அலங்காரங்கள் இன்றைக்கு வருவார். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், மாலை பொழுதிலே நிறைந்த அடியவர்கள், இன்னும் லட்சம் அடியவர்கள் திரள்வார்கள் இன்றைய மஞ்சத்தை காண்பதற்காக. அதே மாதிரியாக இன்றைக்கு சின்னதியானில் சப்பரம் இரவு 7 மணிக்கு பின்னதாக அங்கே நிகழ இருக்குது. இன்றைக்கு முருகப்பெருமான் மஞ்சம் ஏறி உள்ளுக்கு போனதுக்கு பிறகு அங்கே சன்னதியான் வழியில் வந்து சப்பரம் ஏறுவார். அப்படியாக அழகான சிறிய மஞ்சமாக இருந்தாலும் அவ்வளவுத்திற்கு தத்துருவமான அழகான வேலைப்பாடுகள் நிறைந்தது நல்லூரானுடைய இந்த திருமஞ்சம். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு தனிச்சிறப்பான அடையாளம் பொருந்தியது. முருகப்பெருமானுடைய தனித்துவமான சிற்பங்கள் அடங்கினதாக இந்த மஞ்சம் இருக்குது. இது தொடர்பாக எல்லாம் மைரோரி குருக்கள் சிறப்பாக விளக்கியிருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் அந்த விஷயங்களையும் பார்க்கலாம். இப்பொழுது ஆலயத்திற்குள்ளே வந்து வசந்த மண்டப பூஜைகள் நிறைவேற்று கொடித்தம்ப பூஜை அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியில் பார்க்குறீங்க. தனித்துவமான இந்த மஞ்சத்தில் இருக்கக்கூடிய சிற்ப செதுக்கல் வேலைப்பாடுகள் கூட நீங்கள் பார்க்கலாம். தந்தைக்கு பிரணவ உதவிசம் செய்த அந்த காட்சி அங்கே நீங்கள் செதுக்கலாக பார்க்குறீங்க. அப்படியாக பல்வேறு விஷயங்களை கொண்டதான செதுக்கல்கள், வரலாற்று செதுக்கல்களை, இதிகாச கதைகளை கூறக்கூடிய செதுக்கல்களை கொண்டதாகத்தான் நல்லூர் கந்தப்பெருமானுடைய இந்த திருமஞ்சம் அமைய பெற்றிருக்குது. பல்லாண்டு காலமாக இந்த மஞ்சத்திலே தான் நல்லூர் கந்தப்பெருமான் எழுந்தருளி விளம்பரக்கூடிய அந்த காட்சியெல்லாம் மிகச்சிறப்பாக இடம்பெறும். கடந்த வருடம் கூட சிறப்பாக முத்தங்கி அணிந்தவராக சுவாமி வழிவீதி வலம் வந்திருந்தார். அதாவது தன்னுடைய ஆடைகள் முழுவதிலுமே முத்துக்களால் அணிந்திருக்கக்கூடிய இல்லாட்டி முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆடை அணிந்தவராக சுவாமியும் தேவியர் இருவரும் எல்லாமே வலம் வந்திருந்தார்கள். அப்படியாக இன்றைய நாளில் எப்படி வரப்போகிறார் என்பதும் ஒரு தனிச்சிறப்பாக இருக்கும். காலை பொழுதில் வந்து சுவாமி முழுவதுமாக வெள்ளி, அதாவது வெள்ளி அலங்காரத்தில் வந்து சுவாமி ஜொலித்திருந்தார். காலையில் ஆலயத்துக்குள்ளே வந்து கைலாச காட்சி வந்து சுவாமி காண்பித்திருந்தார். சிறப்பாக வந்து வெள்ளி அலங்காரம், வெள்ளி ஆபரணங்கள் அணிந்தவராக, முழுவதுமாக வெள்ளி வேல் தாங்கியவராக, வெள்ளி முத்துக்குமரனாக வந்திருந்தார். அப்படியாக வள்ளி தெய்வான இருவரும் அப்படியே வந்துருச்சிடும். அப்படியாக மாலை வேளையிலையும் சுவாமி அப்படியான ஒரு அலங்காரத்தெல்லாம் வந்து கொண்டிருக்கிறார். வெளியில் வரைக்கல நாங்கள் சிறப்பாக பார்க்கலாம். இப்பொழுது வசந்த மண்டப பூஜையில் நிறைவு செய்து வசந்த மண்டபத்தில் இந்த எழுந்தருளி ஆலயத்தினுடைய உள்வீதி போதை விளம்பருவதற்கு அங்கே சுவாமி ஆலயத்தினுடைய உள்வீதியில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி மெதுவாக வந்து கொண்டிருக்கிறார். தெற்கு பக்கமாக இன்று சுவாமியுடைய வருகையை பார்க்கிறோம். மாலையிலேயும் பார்த்தீங்கன்னா முழுவதுமாக வெள்ளி, அந்த பச்சை குடைகள் பிடிக்க பச்சை ஆடையுடன் அணிந்தவராக வெள்ளி ஆபரணங்கள் எல்லாமே மேல் அணிந்து முழுவதுமாக வெள்ளியில் வாரார். அங்கே நீங்கள் பார்க்கலாம். தங்கம் என்பதே அங்கே கிடையாது. முழுவதுமாக வெள்ளியில் வாரார் சுவாமி. வெளியில் வரைக்க இன்னும் சிறப்பாக பார்க்கலாம். அப்படியாக தங்கவேல் பெருமான் இன்றைய நாளில் முத்துக்குமார சுவாமியாக வள்ளி தெய்வானை சமேதராக வந்து கொண்டிருக்கிறார். அடியவர்கள் திரண்டு இருக்கிறார்கள். இங்கே நீங்கள் பார்க்கலாம். மஞ்ச திருவிழாவிலிருந்து நல்லூரானுடைய திருவிழாக்கள் சூடு பிடிக்கும் என்று சொல்வார்கள். இன்றைய நாளில் இருந்து இனி வரக்கூடிய திருவிழாக்களில் சுவாமி 3 வாகனங்கள் எழுந்தருள்வார். சுவாமி தேவியர்கள் இருவருமே 2 வாகனத்திலையும், சுவாமி நடுவில் கம்பீரமாக 3 வாகனங்களில் சுவாமிகள் எழுந்தருளும். அப்படியாக மிக நல்லூரானுடைய திருவிழாவும் 10 நாட்களை முடிந்து இன்னும் 15 நாட்களாக இருக்குது என்ற நேரத்தில் வந்து நெருங்கி கொண்டே இருக்குது. நாட்களும் மிக வேகமாக நாட்களும் நகர்ந்து கொண்டிருக்குது. அப்படியாக சுவாமி உள்வீதி வலம் வந்து யாக தரிசனம் எல்லாம் நிறைவு செய்து கொண்டு இப்போ கோபுர வாயில் வழியாக ஆலயத்துக்கு வெளியில் வாரார். மஞ்சத்தில் அமர போகிறார். அங்கே நீங்கள் பார்க்கலாம். முழுவதுமாக வெள்ளியில் ஜொலித்து கொண்டு வாரார் சுவாமி.
நல்லூர் மகாராஜாதிராஜன் பேரழகன் எங்களுடைய முத்துக்குமரன் சக்தி திருமகன் முத்துக்குமரன் அங்கே அழகாக வந்து கொண்டிருக்கிற உண்மையாகவே இவற்றை அழகு பேரழகாக இருக்கும். வெளியில் வரைக்க நாங்கள் நேரில் பார்க்கலாம், ஆலயத்துக்குள்ளே வசந்த மண்டபத்தில் இருக்கைக்குள்ள பார்க்கலாம் அவ்வளவத்திற்கு அழகாக இருப்பார். நாங்கள் தினமும் ஆலயத்துக்குள்ளே போய்க்குள்ள அவரை தரிசனம் செய்து கொள்ளலாம். ஆனால் இந்த உற்சவ காலங்கள் அவர் வெளிக்கிட்டு வரைக்குள்ள ஒரு தனி அழகண்டே தான் சொல்லணும். அப்படியாக தேவியர் இருவரும் அவர்களுக்கு சளைத்தவர்கள் அவர்களும் மிக அழகாக ரம்மியமாக அந்த அலங்காரத்தோடு இன்றைய நாள் அங்கே வந்து கொண்டிருக்கிறோம். சுவாமி அங்கே மஞ்சத்தில் ஏறிட்டார். நீங்கள் பார்த்துருப்பீங்கள் வந்திருக்கக்கூடிய அந்த அழகு வெள்ளி அலங்காரம் எல்லாமே ஜொலிக்க சுவாமி வந்திருப்பார். இப்பொழுது அந்த அவருக்கே உரிய அந்த மஞ்சத்தில் சுவாமி ஏறுவதற்கு தயார் நிலையில் இருக்கிற ஏறிட்டார். இப்பொழுது இங்கே தீபாராதனை காட்சிகள் காண்பிக்கும் பொழுது அங்கே திரைச்சியில் இணைக்கப்படும் அந்த காட்சியெல்லாம் இப்போ நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். பகிர்ந்தவாச குருக்கள் அவருடைய நெறிப்படுத்தலில் இந்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்குது. அப்படியாக इजवल्ली महावल्ली समेत जगन्नाथ सुब्रह्मण्य परमेश्वरस्य पादारविन्दवत्त जनादिरूढ षोडश महादान शिवगोत्रोद्भव कुमरेश दयन्दन कुमारदास माप्वानसमूह. அப்படியாக கடந்த வருடத்தில் இருந்தேன்னு நினைக்கிறேன், இல்லை அதுக்கு முன்னே வருடமோ தெரியவில்லை. இந்த சேவல் முருகப்பெருமானுக்கு முன்னாலே கொண்டு செல்லப்படும் அலங்காரா நல்லூரா என்ற அந்த கோஷம் அங்கே இருந்து எழுந்தபடியே இருக்கும். மஞ்சத்துக்கு முன்னாலே இந்த சேவல் அப்படி அசைந்து முன்னால் போய் கொண்டிருக்க சுவாமி பின்னால் எழுந்தவழி வந்து கொண்டிருப்பார். அப்படித்தான் இப்போ நல்லூரானுடைய இந்த மஞ்சம் அசைய ஆரம்பிக்குது. நல்லூரானுடைய தற்போதைய நிர்வாக அதிகாரியாக இருக்கக்கூடிய எங்களுடைய மதிப்புக்குரிய சயந்தன மாப்பான முதலியார் அவர்கள் அங்கே அவருடைய மகனோடு வந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துருப்பீங்கள். அவருடைய நெறிப்படுத்தலில் நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தில் நாங்கள் புதிதான பல விஷயங்களை பார்க்கிறோம். ஒரு பக்தியை மேம்படுத்தப்படக்கூடிய பல்வேறு விஷயங்களை மாற்றங்களோடு செய்து கொண்டிருக்கக்கூடியதை பார்க்குறோம். முருகப்பெருமான்களுடைய அந்த அலங்காரத்தில் மாற்றம் பார்க்குறோம். கடந்த வருடம் முத்தாக வந்தவர் முத்துக்குமாரன் இன்றைய நாளில் வெள்ளி அலங்காரத்தில் ஜொலித்து கொண்டு அங்கே முழுவதும் வழியாக வந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். அப்படியாக ஆலயத்தினுடைய முன் கோபுரத்துக்கு முன்னால் சுவாமியினுடைய இந்த மஞ்சம் அசைந்து திரும்பி செல்லக்கூடிய அந்த காட்சி நிறைந்த அடியவர்களுக்கு மத்தியில் இந்த மஞ்சம் மிதந்து செல்லுது என்று தான் சொல்லணும். அவ்வளவத்திற்கு அடியவர்கள் மேலே இருந்து பார்த்தோம்னா இங்கே தேருக்கு நிற்கிற அளவுக்கு சனம் அப்படி தான் சொல்லணும். அவ்வளவாக நிறைந்த முருகப்பெருமானுடைய அடியவர்களுடைய அந்த அன்போடு அவனை
பார்ப்பதற்கும் காண்பதற்கும் தேடி ஓடி வந்திருக்கக்கூடிய அடியவர்களுடைய அந்த பற்றோட முருகப்பெருமானுடைய இன்றைய மஞ்சம் மெதுவாக அசைந்து செல்லுது. நிறைந்த மக்கள் இந்த மஞ்சத்தோட சென்று கொண்டிருக்கபடியால் காணொலி பதிவு செய்வது கூட மிகச் சிரமமான விஷயம். நிற்கக்கூடிய இடத்துல இருந்தே காணொலிகளை பதிவு செய்ய வேண்டிய அந்த தேவையும் இருக்குது. ஏனென்றால் அங்காலயங்களில் போயிடாது நிறைந்த மக்கள் விலத்தி போய் முன்னுக்கு போய் பின்னுக்கு எடுக்கிறது எல்லாமே சாதாரண விஷயம் இல்லை இந்த மக்கள் நெரிசலான நாட்களில். அப்படி தான் இன்றைய நாளே முடிந்த அளவுக்கு முருகப்பெருமானுடைய இந்த மஞ்சம் அசைந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இப்போ தெற்கு வாயில் பகுதியில் வந்துட்டோம். பிரசன்னா குருக்களுடைய அந்த கந்தர் அனுபூதி பாடலை கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே சமயம் முருகப்பெருமானுடைய அழகையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவர் எப்படியான வள்ளி அலங்காரத்தில் இன்றைய நாளில் ஜொலிக்கிறார் என்ற அந்த காட்சியை நீங்கள் கண்ணூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கார்மாமிசை காலவரின் கலபாய் தேர்மாமிசை வந்தெதிரப்படுவாய் தார்மார்பவலாரிதலாரியனும் சோமாமணிய வேலவனே கார்மாமிசை காலன் கலவத்தேர் மாமிசை வந்து எதிரப்படுவாய் தார்மார்பவலாரி தலாரி என்னும் ஆயுதங்களை உடைய சூரவன்மனை போரிலே வென்றவனே தார்மாமிசை எருமை கடாவிலே யமன் என்னை அழைத்து போக வரும் பொழுது நீதானே தேரில் வந்து தரிசனம் தர வேண்டும் நல்லை கந்தனே யமன் வந்து என்னை அழைக்க எருமை கடாவிலே வரும் பொழுது நீதானே காக்க தேரிலே வர வேண்டும் நான் இறந்து போவதை பற்றி கவலைப்படவில்லை ஆனால் உன் தரிசனம் சொந்த பின்னரே எவன் என்னை கொண்டு போக வேண்டும் நல்லை கந்த பெருமானே கார்மாமிதை காலன்பரின் கலப தேர்மாமிதை வந்தெதி
இந்த மஞ்சம் என்பதே பார்த்திங்கன்னா ஒரு தனித்துவமானது. இலங்கையில் ஈழத்தில் தான் அதிகளவாக இந்த மஞ்சம் என்ற சொல் பயன்படுத்தப்படுவதும், அதே சமயம் மஞ்சம் சுவாமி மஞ்சத்தில் அமர்ந்து செல்வது இல்லாட்டி சுவாமி வலம் பெறுவது என்பது எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடியது. மற்ற நாடுகளில் இல்லை மற்ற பகுதிகளில் மிக குறைவாகத்தான் இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அப்படியாக மஞ்சம் என்பது தனிச்சிறப்புடையது. ஈழத்திலேயே உலகப்பெருமஞ்சமாக போற்றக்கூடிய இணைவில்கந்து சுவாமியினுடைய மஞ்சம். இங்கே நல்லூர்கந்து சுவாமியினுடைய இந்த மஞ்சத்தில் சிறப்பு வாய்ந்த பல சிற்பங்கள் எல்லாமே இருக்குது. இது தொடர்பாக மயூரகவி குருக்கள் தொடர்ந்து சொல்லுவார். சிறப்பான பல விஷயங்களையும் இந்த நாளில் மயூரகவி குருக்கள் கொண்டு வரார். தொடர்ந்து நீங்கள் அந்த விஷயங்கள் எல்லாமே அவருடைய அந்த செய்திகள் எல்லாமே கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக தான் இந்த மஞ்சம் ஈழத்தில் இணைவில்கந்து சுவாமி ஆலயத்தில் உலகப்பெருமஞ்சமாக அநேகமான எல்லா ஆலயங்கள்லையுமே இந்த மஞ்சம் என்பது இருக்கும். மஞ்ச திருவிழா என்பது சிறப்பாக நடைபெறும். அப்படித்தான் அதிகமாக 10ஆம் திருவிழாக்களில் தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த மஞ்சத்தினுடைய வருகையும் சுவாமி மஞ்சத்தில் எழுந்தருளி வரக்கூடிய அந்த காட்சி எல்லாமே. அப்படித்தான் இன்றைய நாளிலே நல்லூரானுடைய இந்த 10ஆம் திருவிழாவில் சுவாமியினுடைய இந்த வலம் அமைது. மயூரகவி குருக்கள் இன்றைய நாளில் என்ன சொல்லியிருக்கிறார், நல்லூர் சம்பந்தமான என்ன சிறப்பு பேசியிருக்கிறார் என்பது தொடர்பாக இப்போ நாங்கள் கேட்கலாம். அனைவருக்கும் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஓணம் திருநாள். ஆவணி மாதத்து ஓணம் மிக முக்கியமான ஒரு திருநாளாக பண்டிகையாக பலராலும் கொண்டாடப்படுவது. கேரளத்தவர்கள் மலையாளிகளுக்கு இது மிக முக்கியமான பண்டிகை. ஓணம் சோறு அதெல்லாம் சொல்லுவார்கள். அப்படி ஓணம் என்பது அவர்களுக்கு மிக முக்கியமான பண்டிகை. ஓணம் கோலம், ஓணம் படகோட்டம் என்றெல்லாம் அவர்கள் கொண்டாடுவார்கள். தமிழர்களுக்கும் இந்த ஓணம் பண்டிகைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்றால், நடராஜ பெருமானுடைய 6 அபிஷேகத்திலே ஒரு அபிஷேகம் இந்த ஓணத்துக்கு, ஆவணி ஓணத்துக்கு நடக்கிறது. அதுபோல கேரளம் என்பது எது, தமிழர்களுடைய சேரநாடு என்று அது பேசப்படுகிறது. அப்போ இந்த ஓணம் எங்களுக்கும் ஒரு சிறப்புக்குரிய நாள். இந்த ஓணம் திருநாளிலே, ஆவணி ஓணத்திலே பெருமான் மஞ்சத்திலே ஆரோகணமாகிறார். மஞ்சம் என்றால் என்ன? பலருக்கு இதெல்லாம் பல சந்தேகம். தமிழகத்தில் இருக்கிறவர்கள் இது சிலவற்றை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள், இடர்படுகிறார்கள். ஏனென்றால் இது ஈழத்தினுடைய தனித்துவமான மரபுகள். ஈழத்து மரபுகளை நாங்கள் கவனமாக சிந்திக்க வேண்டும். மஞ்ச என்ற சொல்லு வடமொழி சொல்லு, சமஸ்கிருத சொல்லு. அதிலே இருந்தால் மஞ்சம் என்பது வருகிறது. மஞ்ச என்றால் என்ன? நீங்கள் தேடி பார்த்தீர்கள் என்றால் கூகுளிலோ இணையத்திலோ தேடினீர்கள் என்றால் கட்டில் என்று வரும். ஆக இப்போது போல அல்ல, அப்போது எங்களை போன்ற நடுத்தர வர்க்கத்தவர்கள் அல்லது ஏழைகள் பாய் போட்டுத்தான் வீட்டிலே படுப்பார்கள், தங்களுடைய இல்லங்களிலே படுப்பார்கள். கொஞ்சம் வசதி படைத்தவர்கள், அரசர்கள், பிரமுகர்கள் தான் மஞ்சத்திலே, அதாவது கட்டிலே படுப்பார்கள். அந்த படுக்கிற கட்டில் மஞ்சம் என்று அழைக்கப்படும். அந்த மஞ்சம் என்பது லௌகீகமாக அப்படி கட்டிலாக கருதப்பட, அது ஆன்மீக நிலையிலே எப்படி கருதப்படுகிறது என்றால், பெருமான் எழுந்தருளக்கூடிய கட்டில். பெருமானை ராஜாதிராஜனாக மகாராஜனாக கருதுகிறோம். அந்த மகாராஜனாக இருக்கக்கூடிய பெருமான் எழுந்தருளக்கூடிய கட்டில், அவன் படுக்கிற இடம், அவன் படுக்கை, தேவியர்களோடு படுக்கக்கூடிய இடம் மஞ்சம் என்று ஆகிறது. அந்த மஞ்சம் ஈழத்து மரபிலே எப்படி என்றால் நகரக்கூடியதாக, தேர் போன்ற அமைப்பிலே இன்னும் சித்திர வேலைப்பாடுகளோடு கூடியதாக அந்த மஞ்சம் நகருகிறது. அப்படி பெருமான் தேவியர்களோடு கூடி சயன கோலம் அல்லது ஒரு மகிழ்ச்சியான கோலத்திலே லௌகிகமாக அவன் கூடுதல் என்பது எங்களைப் போல, அதாவது உடல் சார்ந்த இன்பத்துக்காக அல்ல. இந்த உலகம் இயங்க வேண்டும். அது எப்படி காளிதாசன் சொல்லுவான் என்றால், அந்த எப்படி சொல்லும் பொருளும் போல என்று பேசுவான். அந்த குமார காவியத்தினுடைய அந்த குமார சம்பவத்தினுடைய முதல் பாடலிலே அவன் அப்படி பேசுவான். வாகர்த்தா விபசம்பிருத்தோ வாகர்த்த பிரதிபத்தையே அப்படின்னு பேசுவான். இந்த உலகம் இயங்க வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று கூடி அந்த சந்ததி பெருக்கம் உண்டாக வேண்டும் என்றால் பெருமான், அதுபோல இந்த உலகத்துக்கு தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானும் தேவியர்களும் கூடுவது போல எங்களுக்காக காண்பிக்கிறார்கள். அந்த கூடல் என்பது எங்களுக்கு நன்மையை கொடுப்பதாக, இந்த உலகத்திலே ஜீவராசிகளை பெருக்குவதாக இருக்கிறது. அந்த அளவிலே இன்றைக்கு முத்துக்குமார பெருமான் இந்த மஞ்சாரோகணம் பண்ணி, மஞ்சத்திலே ஆரோகணம் பண்ணி ஒரு உலா கண்டு அருளுகிறான். எங்களிடத்தில் இருக்கக்கூடிய வினைகளை ஓட்டுகிறான், எங்களுக்கு இன்பத்தை பொழிகிறான். அந்த பெருமான் முத்துக்குமாரனாக இங்கே கொண்டாடப்படுகிறான். இந்த முத்துக்குமார பெருமானை நாங்கள், இந்த முத்துக்குமாரனுக்கு இருக்கக்கூடிய தனித்துவமான சிறப்பு என்றால், அவன் மிகவும் அழகான மூர்த்தி. குமார என்றாலே அந்த இளமை, அழகு எல்லாம் பொலியக்கூடிய மூர்த்தி. இந்த குமார பெருமான் எப்படி இருக்கிறார் என்றால் 4 திருக்கரங்கள் வைத்திருக்கிறார். இந்த மேற்திருக்கரத்திலே அவர் சக்தி ஆயுதத்தை பிடிக்கிறார்.
இந்த கரத்தில் வஜ்ராயுதம் என்று சொல்லக்கூடிய குலிசாயுதத்தை பிடிக்கிறார். முன்னே அபய கஸ்தம் காட்டுகிறார். இப்படி அபயத்தை காண்பிக்கிறார். அஞ்ச வேண்டாம், நான் இருக்கிறேன் என்று அபயம் காட்டுகிறார். இடது திருக்கரத்தினாலே வரதம் என்று சொல்லி தன்னுடைய திருவடியையே காண்பிக்கிறார். என்னுடைய திருவடி உனக்கு எப்போதும் சரணாக இருக்கும் என்று சொல்லி அரணாக இருக்கும் அப்படின்னு காட்டுறார். இரண்டு பக்கங்களிலும் தேவியர்களோடு கூடியவராக செல்வமுத்துக்குமார சுவாமியாக இன்றைக்கு மஞ்சத்தில் ஆரோகணம் பண்ணுகிறார். இந்த செல்வமுத்துக்குமார சுவாமி சிக்கல்லே பார்க்கிற போது அங்கே சிங்கார வேலவர் என்று கொண்டாடப்படுகிறார். அப்படி ஒவ்வொரு ஊரிலே அங்கே தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு பெயர் இருக்கிறது. என்றாலும் இந்த முத்துக்குமாரன் என்று சொன்னால் முத்துக்குமாரன் அடி அம்மா அப்படியெல்லாம் பாடல்கள் இருக்கிறது. முத்துக்குமாரன் என்று சொன்னால் அவன் வைத்தீஸ்வரன் கோவிலில், தமிழகத்தை பொறுத்தவரையில் வைத்தீஸ்வரன் கோயில் என்கிற ஒரு பிரசித்தமான கோயிலிலே இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமி மிக முக்கியமான சுவாமி. அங்கே அந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் அங்கே இருக்கக்கூடிய செட்டிமார்களுக்கும் அங்கே அந்த கோயிலோடு தொடர்பில் இருக்கக்கூடிய நாட்டுக்கோட்டை நகரத்தாருக்கும் இந்த மண்ணுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பினாலே இந்த மண்ணிலும் நிறைய வைத்தீஸ்வரன் கோயில்கள் இருக்கிறது. மன்னார் பண்ண வைத்தீஸ்வரன் கோயில், வல்வெட்டித்துறை வைத்தீஸ்வரன் கோயில், இப்படி நிறைய வைத்தீஸ்வரன் கோயில்கள் இருக்கிறது. அதுபோல இந்த பெருமானுக்கு முத்துக்குமார சுவாமி என்கிற சிறப்பு திருநாமம். அங்கே பெருமான் சிவபெருமானுடைய கோயில், பெருமான் வைத்தீஸ்வரன் என்று இருக்கிறார். அம்பாளுக்கு பெயர் தையல் நாயகி. என்றாலும் இந்த செல்வமுத்துக்குமாரனுக்கு அதிகமான முதன்மை. அவன் தான் குழந்தை பிள்ளை. அவன் தன்னுடைய தாய் தந்தையருக்கு நடுவில் இருந்து கொண்டு அவனுக்கு வைக்கக்கூடிய பள்ளியறை பாலாக இருக்கட்டும், பள்ளியறை நைவேத்தியம் பாலிலே இருந்து அவனை மிகவும் கவனமாக மிகவும் ஜாக்கிரதையாக அவனை ஒரு செல்வச்சீமானாக அவனை அங்கே கொண்டாடுகிறார். அதுபோல இங்கே இருக்கக்கூடிய நல்லூரில் இருக்கக்கூடிய செல்வமுத்துக்குமார பெருமான், அழகே பொருந்த பெற்ற பெருமான், அந்த முத்துச்சட்டை அணிந்து கொண்டு தன் இரு தேவியர்களோடு தன் குமரிகளாக இருக்கக்கூடிய குமரி இருவர் குலவி அணைய கோலமயிலில் வரக்கூடிய இந்த பெருமான் இன்றைக்கு மஞ்சாரோகணம் பண்ணி மஞ்சத்திலே எழுந்தருளுகிறான். இந்த மஞ்சமும் பல சிற்ப வேலைப்பாடுகளோடு கூடியது என்பதை நாங்கள் இந்த ஜிஎல் தரிசனுடைய அந்த காணொளி வழியாக மிக கவனமாக பார்த்தீர்கள் என்றால் தெரியும். இங்கே மிக நுணுக்கமான சின்ன மஞ்சம்தான், சிறிய மஞ்சம், சிறிய தேர் போன்ற அமைப்பு, ஆனால் மிக நுணுக்கமான வேலைப்பாடுகள் இருக்கிறது. ஒரு பக்கத்திலே பார்த்தீர்கள் என்றால் இந்த வில்லேந்திய பெருமான், முருகப்பெருமான் வேலேந்தி இருப்பார் என்று பார்ப்பீர்கள். இந்த மஞ்சத்திலே ஒரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால் பெருமான் தன்னுடைய ஒரு காலை தூக்கி மயில் மீது வைத்துக்கொண்டு ஒரு வில்லை பிடித்துக்கொண்டு, வில்லும் அம்பும் பிடித்துக்கொண்டு, நான் வேல் மட்டுமல்ல வில்லும் எனக்கு தெரியும், வில்லாற்றிலும் எனக்கு இருக்கிறது என்று காண்பிக்கக்கூடிய பெருமானாக எல்லாம் இருக்கிறது நாங்கள் பார்க்கலாம். இப்படி இந்த மாலை மஞ்சள் கதிர்கள் பொலியக்கூடிய இந்த மாலை மங்குகிற நேரம் இந்த மஞ்சத்திலே எழுந்தருளுகிற பெருமான் எங்கள் எல்லோரோடும் இருக்கட்டும் என்று பிரார்த்திப்போம். இன்றைய நாள் என்ன மன்னித்துக் கொள்ளணும். இந்த பிரசன்னா குருக்களுடைய குரலில் வரக்கூடிய திருவாசகம் இன்றைய நாள் என்னால் ஒளிபரப்ப முடியாமல் போயிட்டு, ஒரு சில காரணங்களால் அந்த ஒளிபரப்பு வந்து என்னால் இன்றைய நாளில் செய்ய முடியாமல் போயிட்டு, நாளைய நாளிலிருந்து தொடர்ச்சியாக அந்த திருவாசகமும் தொடர்ச்சியாக ஒளிப்பதிவு செய்வேன் என்பதை சொல்லிக்கொண்டு, மீளவும் சுவாமி இந்த மஞ்சத்தில் அமர்ந்து அங்கே குமரி இருவர் குலவி அணைய வருகிறார் என்று மயூரகிரி குருக்கள் சொல்லியிருப்பார். அப்படித்தான் அங்கே வள்ளி தெய்வானை இருவரும் அருகிருக்க முத்துக்குமார சுவாமியார் மஞ்சத்தில் அமர்ந்து அற்புத காட்சி காண்பித்து வந்து கொண்டிருக்கிறார். மீளவும் ஆலயத்திற்கு உள்ளே செல்வதற்காக சுவாமி ஆலயத்தினுடைய முன்றல் பகுதிக்கு வந்திருக்கிறார். 6 மணிக்கு வெளியால் வந்தவர் 7 மணிக்கு மீளவும் ஆலயத்துக்குள்ளே போகிறதற்காக அங்கே திரும்பி மெதுவாக உள்ளே போய் கொண்டிருக்கிறார். முத்துக்குமரன் நல்லூர்கந்த சுவாமி ஆலயத்தினுடைய மகோற்சவங்களில் நான் நினைக்கிறேன் இன்றைய நாளில் வருவார். மீளவும் கார்த்திகை திருவிழாவின் பொழுது வருவார். அதன் பின்னர் திருக்கல்யாணம் நிறைவு செய்து வருவார். ஒரு மகோற்சவத்தில் 3 தரங்களை நாங்கள் இவருடைய தரிசனத்தை பெறலாம். அப்படியாக இன்றைக்கு 1ஆம் நாள் பார்த்துருக்கிறோம். மீளவும் கார்த்திகை திருவிழாவுக்கு வரும் பொழுது அது இன்னும் ஒரு அலங்காரத்தில் மிக கம்பீரமாக வருவார் சுவாமி. அப்படியாக தொடர்ந்து இப்போ மீளவும் சுவாமி ஆலயத்துக்கு உள்ளே சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சியில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள்.
சுவாமியார் மீளவும் அங்கே மஞ்சத்திலிருந்து இறங்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. இறங்கி ஆலயத்துக்குள்ளே செல்ல போகிறார். அந்த காட்சியில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இத்தோடு நானும் இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன். சுவாமி ஆலயத்துக்குள்ளே செல்லும் வரை நீங்கள் காட்சியை பாருங்கள். நாளைய நாளில் சுவாமி 3 வாகனத்தில் எழுந்தருள்வார். என்ன வாகனத்தில் வரப்போதார், எப்படி சிறப்பு எல்லாமே போகுது, நாளைய நாளில் இந்த ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியில் சிறப்பாக பல்வேறு விஷயங்கள் நிகழ்ந்தேறும். அது தொடர்பாக எல்லாமே நாளைய நாள் காணொலியில் நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து நினைச்சிருங்கோ.